அப்பா காணாமல் போயிட்டாரு, தேர்தலில் தோத்துட்டாரு, 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்துறனாச்சு, அது எல்லாமே சரிதான் அவர்கள், அதெல்லாம் உண்மைதான் அது. ஆனால் நம்ம வந்து அதை திரும்புவதற்கு வந்து அதை சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது ஒன்று, குத்தி காட்டுறதுன்னு ஒன்று, அதை தவிர்க்கலாம்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஏன்னா முதலமைச்சருடைய ஸ்டேச்சர் வந்து அது மேலே மேலே ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அதை இன்னொரு அமைச்சர் பேசலாம், அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் தவிர்க்கலான்னு பார்க்குறேன், பட் சொல்கிறேன் தான் சொல்கிறார். அவருக்கே அந்த ஹெசிடேஷன் இருக்குது. அதை நான் வந்து ஏன்னா அது ஒரு கதையாக முடியல, அது வந்து ஒரு இன்சிடென்டலாக மட்டும் சொல்ல போகிறேன். ஏன்னா இட் வாஸ் நாட் எ ஸ்டோரி அட் ஆல். எங்களுக்கும் இது மாதிரிலாம் சொல்ல முடியும், பார்த்துக்கணும். அப்படி சொல்லாமலே இருக்கிறது தான் சரி. அப்படி சொன்னாலும் மற்ற தலைவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும், அதுவும் சபைக்கு வெளியே சொன்னால் சரியாக இருக்கும். அதான் இந்த இடத்துல அது மரபு வந்து திரு ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்டது போல பாருங்க, நேற்று நீங்க பேசுனீங்க இந்த சீட்டில் இந்த பக்கம் இருக்கிறவங்க நாங்கள் எப்படி கடைபிடிச்சோம் பாருங்க அமைதியை. அப்போ அதை மாதிரி உங்களால் கடைபிடிக்க முடியும், அந்த இடத்துல நிற்கணும் பாருப்பா. அவங்க வந்து மெக்னானிமஸாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. பாதி பேர், முக்கால்வாசி 90% புது எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ பேசாமல் உட்காந்துருக்காங்க. இது பூரா அல்லடி எக்ஸ்பீரியன்ஸ், இவங்க பூரா எப்படி பண்ணுறாங்க பாரு அப்படின்னு மக்கள்கிட்டே அந்த எண்ணம் வரும். ஏன்னா வீடியோவில் பார்க்குறாங்க, விஷுவலில் பார்க்குறாங்க, லைவில் பார்க்குறாங்க. அப்போ வந்து முதலமைச்சர் இது போன்ற விஷயங்களில் உங்கள் அப்பாவை காணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் கேலியாக சொன்னாலும் கடைசி வரைக்கும் வந்து அது வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிறதும் சிஎம் சார் அப்படிங்கிறதும் கவனிக்கப்பட்டது. இன்னைக்கு திரு உதயநிதி அவர்கள் சிஎம் சார்னு தான் சொல்ல வேண்டி வந்துருச்சு.